படித்துவிட்டு தற்போது சொமோட்டோ, ஸ்விக்கி போன்ற வகைகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு இந்தியா முழுவதும் இல்லை, வெளிநாடுகளிலும் இல்லை. அவர்கள் 5,000க்கும் 10,000க்கும் வேலை செய்யும் நிலைமை மோசமான நிலைமை ஆகிவிட்டது. 5½ ஆண்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவர்கள் படித்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து படித்துவிட்டு அவர்களுக்கு மேல் படிப்புக்கு பிஜி படிப்பதற்கான வழிவகைகளும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. தமிழக பாண்டிச்சேரியில் இன்னொரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 11,000 டாக்டர்கள் படிப்புக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். 11,000 டாக்டர்கள் வெளிவருகிறார்கள். தமிழகம் முழுவதும் 10,500 பஞ்சாயத்துகளும், பாண்டிச்சேரியில் ஒரு 300, கிட்டத்தட்ட 11,000 பஞ்சாயத்துக்கள் இருக்கிறது. இந்த 11,000 பஞ்சாயத்துகளுக்கு 11,000 டாக்டர்கள் ஒவ்வொரு ஆண்டும் படிப்பு முடித்துவிட்டு வருகிறார்கள். ஆக கடந்த 20 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் ஒரு பஞ்சாயத்துக்கும் 20 டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள். 20 டாக்டர்கள் என்றால் ஒரு கிராமத்தில் 200 வீடுகள் தான் இருக்கிறது. அதாவது ஒரு 20 வீட்டுக்கு ஒரு டாக்டர், 10 வீட்டுக்கு ஒரு டாக்டர், 10 வீட்டுக்கு ஒரு டாக்டர், 10 வீட்டுக்கு என்றால் 50 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற நிலைமை இருக்கிறது. அப்போது எப்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இது முட்டாள்தனமானது. அதிகமான இடங்கள் இருக்கிறது. மருத்துவ தேவை தற்சமயம் தானாகவே மருந்து சாப்பிடும் நிலைமையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் கம்மி. இவர்கள் டாக்டர் படித்துவிட்டு மற்ற வேலை செய்ய முடியாது. உள்ளூரிலே தமிழகத்தை தாண்டி பெங்களூரில் சேர்ந்து மருத்துவம் படிக்கவில்லை என்று பொய் சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட் காட்டாமல் தான் அவர்கள் வேறு ஏதாவது வேலை செய்ய வேண்டும். இன்ஜினியர்களாகவும் பிஎஸ்சி அக்ரி முடித்தவர்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஆனால் டாக்டர் தொழில் தான் செய்ய முடியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இப்பொழுது ஸ்விக்கி, சொமோட்டோ வேலை செய்கிறார்கள். இவர்களுடைய பரிதாப நிலைமைக்கு அரசாங்கம் ஏதாவது மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும். கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். 10,000 பேர் வெளிவருகிறார் என்றால் 1000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. 10,000 பேருக்கும் 10,000 வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஐக்கிய ஜனதாதளம், ஆறுமுக சரவணன்.